கந்தூரி திருவிழாவுக்கு போகிற இந்துக்களையும் நான் பார்த்துருக்கேன், கந்தசஷ்டி திருவிழாவுக்கு போகிற இஸ்லாமியர்களையும் நான் பார்த்துருக்கேன். சத்தியமாக இது ஏதோ டைமிங்காக சொன்னதெல்லாம் இல்லை, உண்மை. இப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக இவங்க திருப்பரங்குன்றத்தில் போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. முருகரை காப்பாற்றவா, இல்லை அந்த மலையை காப்பாற்றவா, இல்லை அவங்கள காப்பாற்றவா? இப்போ எந்த இஸ்லாமியர்கள் இந்துக்களை இஸ்லாமியர்களாக மாற கன்வெர்ட் பண்ண மலை மேலே உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க? இல்லை எந்த இந்துக்கள் இஸ்லாமியர்கள் வரட்டு நான் அடித்து அவங்கள ஒட்டச்சி கையை காலை தூக்கலை? இல்லை சார் அவங்க அப்படித்தான். இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை, எதனால இந்த பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவன் எவனாச்சும் இதை கொண்டாந்து உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு கதறினாங்க. இப்போ போகிறாங்கல்ல, காப்பாற்ற போகிறேன்னு. திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகனை காப்பாற்றுறதுக்கு திருப்பூரில் ஆள் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் இவங்க. அது ஒரு பக்கம் அவங்க போகட்டும், அது வேறு. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க இது வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க? நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக இதுக்குள்ளே ஆராய்ச்சி பெருசாலாம் போக வேண்டாம், ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரும் பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் இருந்திருந்தால் இந்த சுதந்திரம் வாங்கின இந்த ஒரு 70-80 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் வந்திருக்கணும். இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே பல பேர் அங்கே இருந்திருக்கா. இவ்வளவு ஏன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார்ல, தேவருக்கு திருப்பரங்குன்ற முருகன்னா அவ்வளவு இஷ்டம். அந்த மனுஷன் என்னைக்காச்சும் இதை அந்த மனுஷன் நினச்சிருந்தா அந்த வேலையை பார்த்துருக்க முடியுமா முடியாதா? அவர் ஏன் அந்த வேலையை பார்க்கல? அவருக்கு தெரியாதது இவங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சா? அவருக்கு இல்லாத பக்தி இவங்க அத்தனை பேருக்கு அப்படியே பொருளுங்க. இல்லைப்பா கேட்குறான், ஒரு பேச்சை கேட்குறேன். இப்போ இந்த இதை தூக்கி மசூதியை தூக்கி வைக்கின்றாங்கல்ல, கோயிலாக இருந்தால் கூட இடமாற்றி போடலாம்டா. புதைச்ச இடத்த எப்படி இடமாற்றுவ? நமக்கு அது புரியலை. இப்போ இந்துக்களை காப்பாற்ற போகிறேன். எந்த இந்து இப்போ திருப்பரங்குன்ற மலை மேலே ஏறி நின்று யார் கத்துனா? போராட வர்றவன் பூரா வெளியூர்காரங்க சார், பிரச்சனை பண்ணுறவங்க பூரா வெளியூர்காரங்க சார். உள்ளூர்காரங்க எவனும் இதை ஒரு பெரிய விஷயமாகவே இது நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டது கிடையாது. இதை அவங்க மாட்டுக்கு அந்யோன்யமாக இருக்காங்க. உண்மையிலேயே மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா இந்தியாவுக்கே இதுதான். இன்றைக்கி இதை சொல்கிறாங்கல்ல, அங்கே எப்படி மலை மேலே எப்படி அது இருக்கலாம், மசூதி இருக்கலாம். நாளைக்கு சபரிமலை போவாங்க. பாபர் சாமி யார்? அது தூக்க சொல்லு, எங்கே முடிஞ்சா அதை தூக்க சொல்லு பார்ப்போம். இவைகளுக்கு தேவை ஏதாச்சும் ஒன்று அவங்க ஹைலைட் ஆகணும், பிரச்சனைகளை பண்ணணும். திடீர்னு முருகன் மேலே அவ்வளோ பாசம் பொத்துக்கிட்டு வேறு இதில் தைப்பூசம் வருது, ஆளை திரட்டுறாங்க. இதெல்லாம் காரணமாக வச்சு திரட்டினா தான் உண்டு. இப்படியெல்லாம் அவங்கள உசு பேத்தி ஏதாச்சும் செஞ்சால் தான் உண்டு. அதுக்கான வேலையை தான் பார்த்து தெரியுறாங்க. தயவு செய்து. ஆனால் அங்கே உள்ளவங்கள கல்விகளையும் ஊற்றுறாங்க. எங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இப்போ என்னடா பிரச்சனைன்றாங்க. அதனால் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறபடி இப்போ 600 வருஷமாக தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஆனால் நாங்கள் 800 வருஷமாக இருக்கோம், இல்லை 1000 வருஷமாக இருக்கோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சமணப்படுகை இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தவங்க முருகனை விரட்டி விட்டுறலாமா? இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், முருகனை விரட்டி விட்டுறலாமா? இவ்வளோ முன்னாடி இடம் போட்டு இருந்தால் பஸ்ஸில் இடம் போட்டு வைக்கிற மாதிரியா இருக்குது. ஆளாளுக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துட்டு சந்தோஷமாக கும்பிட்டு போயிட்டே இருங்கய்யா. இங்கே இருக்கிற எதையும் இதை பெருசாக நினைக்கிறது இல்லை. இந்துக்களை காப்பாற்ற போகிறேன்றாங்க. யார் ஆபத்தில் இருக்கா இப்போ காப்பாற்ற? நல்லா இருக்கவங்களை பிடிச்சி எங்கேயாவது தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கையை பிடிச்சி நான் காப்பாற்றுறேன்ற கதை தான் இது. உஷாராக இருந்தது.